வந்து ஸ்லட்ஜ் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லட்ஜ் ட்ரீட்மெண்ட்ல நமக்கு மொத்தம் 4 ஸ்டெப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்லட்ஜ் திக்கனிங் அத பார்த்தாச்சு. அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லட்ஜ் டைஜெஷன். ஸோ இதுதான் இந்த பார்ட்ட தான் நெறையா டைம்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இந்த டைமும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அட்லீஸ்ட் அந்த ஸ்லட்ஜ் அ ட்ரீட்மெண்ட்ல ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதனால தான் நான் எல்லாமே தனித்தனி வீடியோல சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ, இந்த வீடியோல ஸ்லட்ஜ் டைஜெஷன் பத்தி பார்க்கலாம். ஸ்லட்ஜ் டைஜெஷன்னா கண்டிப்பா பாக்டீரியாவ வச்சு தான் அந்த ஸ்லட்ஜ்ல இருக்கிற இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லட்ஜ்ல இருக்கிற தண்ணிய தனியா நம்ம பிரிச்சாச்சு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல. இப்ப செகண்ட் ப்ராசஸ் வந்து அப்புறம் வந்து அந்த கிடைக்கிற அந்த அந்த கழிவு வந்து இன்னும் ரொம்ப திக்கா இருக்கும். கண்டிப்பா தண்ணி கொஞ்சம் இருக்கும். ரொம்ப திக்கா இருக்கும். ஃபுல்லுமே வந்து ஆர்கானிக் வேஸ்ட். ஸோ இத வந்து நம்ம டைரக்ட்டா ஃபெர்டிலைசர்ஸா கூட யூஸ் பண்ண முடியாது. அப்படியே யூஸ் பண்ணோம்னா எல்லாம் செடிலாம் பட்டு போயிரும். ஸோ இத இன்னும் நம்ம வந்து டைஜெஸ்ட் பண்ணி வித் ஹெல்ப் ஆஃப் பாக்டீரியா டைஜெஸ்ட் பண்ணி நம்ம இன்னும் அந்த ஆர்கானிக் வேஸ்ட்ட உடைக்கிறோம். பிரேக் டவுன் பண்றோம். ஸோ அதுக்கு வந்து 2 மெத்தட் இருக்கு. அனேரோபிக் டைஜெஷன், அ ஏரோபிக் டைஜெஷன். அனேரோபிக்னா வித்தவுட் ஆக்ஸிஜன், ஏரோபிக்னா இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்ஸிஜன். ஸோ பாக்டீரியாலயும் வந்து இப்ப அனேரோபிக் டைஜெஷன பண்றதுக்கு அனேரோபிக் பாக்டீரியா யூஸ் பண்ணுவோம். ஏரோபிக் டைஜெஷன் பண்றதுக்கு அ ஏரோபிக் பாக்டீரியா யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அனேரோபிக் ஸ்லட்ஜ் டைஜெஷன். ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னா, அந்த ஸ்லட்ஜ வந்து 3 டிஃபரண்ட் ஃபார்ம்ஸா நம்ம ஆ உடைக்கிறோம். பிரேக் டவுன் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து டைஜஸ்டட் ஸ்லட்ஜ் சரியா? ஸோ அந்த அதாவது நீங்க தார் பார்த்திருப்பீங்க. ரோட்டுக்கு யூஸ் பண்ற தார். அந்த மாரி கருப்பா நமக்கு கொல கொலன்னு இருக்கும். ஸோ அந்த மாரி நமக்கு வந்து டைஜஸ்டட் ஸ்லட்ஜ் கிடைக்கும். இதுல வந்து தண்ணியோட கன்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்புறம் 2வது பொருள் வந்து சூப்பர் நேட்டட் லிக்விட். அதாவது அந்த ஸ்லட்ஜ்ல இருந்து நம்ம தண்ணிய பிரிச்சோம்ல, அந்த தண்ணி தான் அந்த சூப்பர் நேட்டட் லிக்விட். அப்புறம் 3வது வந்து கேஸஸ் ஆஃப் டீகம்போசிஷன். நம்ம ஆர்கானிக் வேஸ்ட்ட நம்ம அ டீக இது நம்ம டீகம்போஸ் பண்ண கடைசியா நமக்கு வந்து மீத்தேன் கேஸ் கிடைக்கும். ஸோ அதான் கேஸஸ் ஆஃப் டீகம்போசிஷன். ஸோ இந்த 3 பொருள் நமக்கு வந்து இந்த அனேரோபிக் ஸ்லட்ஜ் டைஜெஷன்ல கிடைக்குது. ஸோ இந்த பயோகேஸ் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மாட்டு சாணத்திலிருந்து நாட் ஒன்லி அனிமல் வேஸ்ட், ஹியூமன் வேஸ்ட்ல இருந்து கூட நம்ம பயோகேஸ் எடுக்கலாம். இது எல்லாமே வந்து இந்த இந்த கான்செப்ட் தான். இந்த கேஸஸ் ஆஃப் டீகம்போசிஷன். ஸோ நம்ம வந்து ஒரு ஆர்கானிக் வேஸ்ட்ட வந்து நம்ம கடைசியா பிரேக் டவுன் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த 3 பொருட்கள் கிடைக்கும். சரியா? ஸோ அது மாரி 3 ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்லட்ஜ் டைஜெஷன்னு ஒரு இது இருக்கு கான்செப்ட். அதுல 3 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஆசிட் புரொடக்ஷன் ஸ்டேஜ். செகண்ட் ஒன் வந்து ஆசிட் ரெக்ரஷன் ஸ்டேஜ். தேர்ட் ஒன் வந்து அல்கலைன் ஃபெர்மென்டேஷன் ஸ்டேஜ். சரி, இப்ப வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ஸ்லட்ஜ் டைஜெஷன். நம்ம அந்த ஸ்லட்ஜ் டைஜெஷன்ங்கிற ஒரு ப்ராசஸ். அது வந்து எத பொறுத்து இருக்குன்னா டெம்பரேச்சர். ஸோ இது எல்லாமே கெமிக்கல் ப்ராசஸ், பயாலஜிக்கல் ப்ராசஸ்னால கண்டிப்பா டெம்பரேச்சர பொறுத்து இருக்கும். டெம்பரேச்சர் வந்தா கண்டிப்பா பிஹெச் ம் வந்துரும். ஸோ டெம்பரேச்சர் பொறுத்து அமையுது, பிஹெச்ச பொறுத்து அமையுது. ஸ்லட்ஜ் சீடிங். அதாவது இந்த ஸ்லட்ஜ் சீடிங்கிறது வந்து ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ்ல வரும். நான் சொன்னேன்ல, இந்த எக்ஸாம்பிள் கூட நான் சொல்லியிருப்பேன். ஒரு பால வந்து தயிரா மாத்துறதுக்கு உரமோர்ன்னு ஒண்ணு ஊத்துவாங்க. ஸோ அதே மாரி தான். ஒரு சாக்கடை தண்ணிய நல்ல தண்ணீன்னு சொல்ல முடியாது. ஒரு சாக்கடை தண்ணிய ட்ரீட் பண்றதுக்கு அதுல வந்து நம்ம பாக்டீரியாவ வந்து நெறைய வளர்க்கணும். ஸோ அந்த பாக்டீரியாவ வளர்க்கறதுக்கு அ அந்த உரமோர் மாரி அ ஒரு ஸ்லட்ஜ உள்ள மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுல நெறைய பாக்டீரியா இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஸ்லட்ஜ் சீடிங். அப்புறம் மிக்ஸிங், அப்புறம் அதர் ஃபேக்டர்ஸ். இப்போ நம்ம வந்து ஸ்லட்ஜ் டைஜெஷன் டேங்க பத்தி பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்லட்ஜ் டைஜெஷன் டேங்க்னா அது இப்படி தான் இருக்கும். நீங்க இந்த பெட்ரோலியம் ரீஃபைன் அத பத்தி ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க படிச்சிருப்பீங்க. இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரில அந்த மாரி ஒரு டேங்க் இது. சரி, இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ போக போக கோனிக்கல் ஷேப்ல இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரா ஸ்லட்ஜ் அத வந்து நம்ம உள்ள இன்லெட் பைப் மூலியமா உள்ள கொண்டு வரோம். இது வந்து ரா ஸ்லட்ஜ் எங்கிருந்து வருதுன்னா, செடிமெண்டேஷன் டேங்க்ல இருந்து வருது. ஸோ அந்த ரா ஸ்லட்ஜ்னா சேரும் சகதியுமா இருக்கிற கடைசியா கிடைச்ச தண்ணி. அத கொண்டு இதுல வந்து ஃபில் பண்ணிட்டோம்னா, என்ன ஆகும்னா, அ வெயிட்டா இருக்கிற இந்த அழுக்கு ஃபுல்லும் கீழ போய் டெபாசிட் ஆகும். இந்த கோனிக்கல் ஷேப்ல. அதான் அந்த டாட்டடா குடுத்துருக்காங்க பாருங்க. அதான் டைஜஸ்டட் ஸ்லட்ஜ். சரியா? அப்புறம் வந்து இதுக்கு மேல கொஞ்சம் நிக்கிறது வந்து கொஞ்சம் தெளிஞ்ச தண்ணி. அது வந்து சூப்பர் நாட்டட் லிக்விட். அதுக்காக அது வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் கிடையாது இது. இந்த தண்ணீலயுமே இந்த தண்ணிக்கு பேரு வந்து சூப்பர் நாட்டட் லிக்விட். ஸோ அந்த தண்ணிய நம்ம வந்து தனியா பிரிச்சு எடுத்துறலாம். அதே மாரி கீழ இருக்கிற அந்த திக்கா இருக்கிற அந்த அழுக்கு பேர் வந்து டைஜஸ்டட் ஸ்லட்ஜ். அதையுமே நம்ம தனியா
அ எடுத்துக்கிரலாம். இது வந்து ரொம்ப திக்கா இருக்கிறதுனால நம்ம பைப் மூலியமா எடுக்க முடியாது. ஆம் ஹூப்பர்ம்பாங்க. ஹூப்பர்ன்னா என்னன்னா, ஒரு பைப் மாரி இருக்கும். உள்ள வந்து ஒரு ஒரு பிளேட் மாரி சுத்தும். நீங்க நெறையா அந்த நெல்ல அறுக்கிற அந்த மிஷின் இருக்குல்ல, அதுலலாம் பார்த்தீங்கன்னா, நெல்ல அறுத்து மேல டேங்க்ல சேர்த்து வைக்கும். அந்த டேங்க் நெறஞ்ச உடனே ஒரு டிராக்டர்லயோ, ஒரு பையிலயோ பிடிக்கும்போது, இந்த மாரி ஒரு பைப்புக்குள்ள ஒரு வீல் மாரி சுத்தும். அதுக்கு பேரு தான் வந்து ஹோப்பர். ஸோ ஸ்லெட்ஜ் திக்கா இருக்கிறதுனால அது வந்து வராது. ஸோ அதனால அந்த ஹூப்பர் யூஸ் பண்ணி தான் நம்ம வெளிய எடுக்க முடியும். அப்புறம் அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சீல்டு. இது வந்து ஓப்பன் டேங்க் கிடையாது. சீல்டு. ஏன் சீல்டு டேங்க் இருக்கணும்னா, இங்க மேல ஃபுல்லா கேஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கேஸையுமே நம்ம என்ன பண்ணிர்லாம்னா, வெளிய கலெக்ட் பண்ணிக்கிறலாம். இதுல உள்ள எதுவுமே வேஸ்ட் ஆகாது. எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒரு பை ப்ராடக்ட்டா எடுத்து வித்துறலாம். சரியா? ஸோ இத பத்தி நீங்க இப்ப எழுதணும் இதுல. ஸோ இதுல என்னென்னலாம் இருக்கு? என்க்ளோஷர். ஏன் என்க்ளோஷர் தேவைன்னா, இது வந்து இங்க மேல வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும். கீழ வந்து சாலிட்ஸ் மாரி இருக்கும். நடுவுல வந்து லிக்விட்ஸ், மேல கேஸ். ஸோ அதனால வந்து என்க்ளோஷர் தேவ. போட்டிருக்கான் பாருங்க. கேஸ் டூம் ஃபார் கலெக்டிங் த கேஸ். ஸோ என்க்ளோஷர் அதோட டயாமீட்டர், டெப்த்த பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஃப்ளோர். இது வந்து ஸ்லோப்பா தானே இருக்கு கீழ. இந்த மாரி வி ஷேப்ல ஸ்லோப்பா இருக்கு. அதனால அது ஸ்லோப்போடைய ஸ்லோப்பிங் இது கூட குடுத்துருக்காங்க. 1:1 1:3. அப்புறம் கேஸ் டூம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஷீட் மெட்டல். அப்புறம் வந்து ஹீட்டிங் அரேஞ்ச்மென்ட்ஸ். இந்த இந்த ப்ராசஸ் நடக்கணும்னா, டெம்பரேச்சர் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ல சொன்னாலும் டெம்பரேச்சர நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்காக ஹீட்டிங் அரேஞ்ச்மென்ட்ஸ் தேவை. அப்புறம் இன்லெட், அவுட்லெட் வால்வ், மிக்ஸிங் டிவைஸஸ், அப்புறம் ஸ்கம் பிரேக்கிங் டிவைஸ். அதாவது இதுல நுரை மாரி ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகாம தடுக்கிறதுக்கு சில இன்ஸ்ட்ருமென்ட்ஸ். சரியா? ஸோ வித் வித் த ஹெல்ப் ஆஃப் அனேரோபிக் பாக்டீரியா நம்ம வந்து ஸ்லட்ஜ வந்து டைஜெஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த இந்த டேங்க்ல. இதுக்கு பேர் வந்து ஸ்லட்ஜ் டைஜெஷன் டேங்க். இது வந்து அனேரோபிக் மெத்தட். அப்புறம் ஏரோபிக் மெத்தட். ஏரோபிக் ஸ்லட்ஜ் டைஜெஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏரோபிக் பாக்டீரியா யூஸ் பண்ணி, அதாவது இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு நமக்கு வந்து பாக்டீரியா தேவ. அந்த பாக்டீரியாவுக்கு ஆக்ஸிஜன் தேவ. ஏர் தேவ. ஆனா அனேரோபிக்குக்கு வந்து இதுக்கு வந்து பாக்டீரியா அனேரோபிக் பாக்டீரியா தேவ. அந்த அனேரோபிக் பாக்டீரியாவுக்கு ஆக்ஸிஜன் தேவையில்ல. சரி, ஸோ எழுதும்போது இதெல்லாம் எழுதுங்க நீங்க. ஸோ இந்த ஏரோபிக் ஸ்லட்ஜ் டைஜெஷன் வந்து ரொம்ப நேரம் நடக்கும். ஸோ இது வந்து 1 டேல முடிஞ்சிருச்சுன்னா, இட் வில் டேக் மோர் டேஸ். ஸோ அத பத்தி தான் இதுல இதுல சொல்லியிருக்கிறாங்க.